அழகு அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விடுமுறை நாட்கள் வரப்போகுது. ஒரு சூப்பரான பலகாரம் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி, பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து துருவி எடுத்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை சக்கரவள்ளி கிழங்கு இப்போ சீசனில் இருக்குது, அதனால் நான் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற தோலை முழுவதுமாக எடுத்துட்டு இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா துருவிக்கிறேன். துருவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு பாத்திரத்தில் நம்ம துருவி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் மைதாவும் சேர்ந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், ஏன்னா அதில் மண் தூசெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி இதையும் சேர்த்துக்கிறோம். சக்கரை வேணுன்றவங்க சக்கரை கூட சேர்த்துக்கலாம், சுவை நல்லாயிருக்கும். நான் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன், சுவை நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கலந்து வச்ச மாவை ஒரு 20 நிமிடம் ஊறட்டும். எந்த அளவுக்கு மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம குழி பணியாரத்தில் லேசாக நெய்யை சேர்த்துட்டு இதை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டிலே இருக்கிற பொருட்கள் தான், ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். குழி பணியாரம் போட்ட பிறகு இந்த மாவு பாதி மீதி இருந்தது, அதை இட்லி பானையில் இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்து சாப்பிட்டேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கேமராமேன் இல்லாத பொழுது சமைச்சது அது, அதனால் இதில் அட்டாச் பண்ண முடியல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகு அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.